பட்னா பைரட்ஸ் மற்றும் பெங்கால் வாரியர்ஸ். இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு அணிகளும் மோதும் பொழுது மிகப்பெரிய வெற்றி பெங்கால் வாரியர்ஸ் பக்கம் போச்சு. ஒரு ரெய்டர்ஸ் டிலைட்டா இருந்தது. 5 சூப்பர் டென்ஸ் ஒரே மேட்ச்ல பார்த்தோம். ஸோ டிஃபெண்டர்ஸ்னால ஒண்ணுமே செய்ய முடியல. ஆனா இன்னைக்கு பெங்கால் ஜெயிக்கணும்னா உள்ள வந்திருக்கிற சச்சினை டேக்கிள் பண்ணி ஆரம்பத்திலே உட்கார வைக்கணும். சுபம் ஷிண்டே ரைட்ல இருக்காரு. ஒரு ரன்னிங் ஹேண்ட் டச்க்கான முயற்சி சச்சின் கிட்ட இருந்தும். லெஃப்ட் கார்னர்ல நீங்க பாக்குறது ஆதித்ய ஷிண்டே. ரெண்டு ஷிண்டே பிரதர்ஸ் தான் பெங்கால் வாரியர்ஸுக்காக மீண்டும் ஒரு முறை களம் இறங்கி இருக்காங்க. முதல் ரைட் முயற்சி பண்ணி பார்த்தார். சரி வேணாம், லைட்டா ஃப்ரீயா ஓடுவான்னு சொல்லிட்டு ஒரு எம்டி ரைட் சச்சின் கிட்ட இருந்து. மனிதர் கிட்ட இருந்தும் அதே மாதிரி தான் இருக்க போகுதா? கமெண்ட்ரி பாக்ஸ்ல நான் கௌதம், என் கூட விஷ்ணு ஹரிஹரன், கோவை பிரதர்ஸ் பேக் இன் த கேம். வணக்கம் விஷ்ணு. வணக்கம் கௌதம். முக்கியமான போட்டி முதல் ரைட் எம்டி ரைட் முடிஞ்சது. ஸோ இங்க மனிந்தர் சிங், அதாவது இந்த சூப்பர் ஸ்டார்ஸ் நம்ம எடுத்து பார்த்தோம்னா பல வருஷமா விளையாடிக்கிட்டு இருக்கிற கபடி வீரர்கள் சூப்பர் ஸ்டார்ஸை பார்த்தோம்னா மனிந்தர் தான் கொஞ்சம் கன்சிஸ்டண்டா இருந்திருக்காரு கௌதம். அவர் தான் கபடியின் மூதாதையர்னு சொல்லிடலாம். அதாவது பிகேல பொறுத்தளவுக்கு முதல் சீசன்ல இருந்து ஆடிட்டு இருக்காரு. ஏன்னா அதுக்கு மேல ஆடின பல பேர் இருக்காங்க, தமிழ்நாட்டிலேயே இருக்காங்க. பல எக்ஸாம்பிள்ஸ் நம்மளால சொல்ல முடியும். ஜீவானா இருக்காரு, சேரானா இருக்காங்க. ஆஹா சான்ஸ். மஞ்சித்துக்கு என்னவோ இருக்குங்க. இந்த 6 பேர்ல 7 பேர் இருக்கும்போது மஞ்சித்துக்கு மச்சம் இருக்குன்னு நீங்க சொல்லலாம். அந்த மாதிரி தான் உள்ள வந்தனே பாயிண்ட் இருப்பாரு. மகாருத்ர கார்ஜே ரைட் இன் பொசிஷன்ல இருந்தாரு. கொஞ்சம் மாட்டிட்டார், முன்னாடி வந்து கொஞ்சம் கமிட் ஆயிட்டாரு. ஸோ அதனால இந்த ரன்னிங் ஹேண்ட் டச்ல பாயிண்ட், முதல் பாயிண்ட் மஞ்சித்துக்கு. ஏன்னா ரெண்டு டீமுக்குமே டிஃபென்ஸ்ல பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. மனிந்தர் சிங் என்ன செய்ய போறார்? 9 சூப்பர். ஆஹா, உடமாட்டோம், வெளியில வரதுக்கு உங்களுக்கு வழி இல்லை அப்படின்னு அவரையும் டாக்கிள் பண்ணி வெளில உட்கார வைக்கிறாங்க பட்னா பைரட்ஸ். இங்க செமையா ஹோம்வொர்க் பண்ணி டிஃபென்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது பட்னா பைரட்ஸ். சரியோட டிஃபென்ஸ் தான், டவுட்டே கிடையாது. மனிந்தரை எப்படி டாக்கிள் பண்ணணுமோ அப்படி பர்ஃபெக்ட்டா டாக்கிள் பண்ணியிருக்காங்க. மயூர் கடம் அந்த ஒரு டாக்கிள் நிகழ்த்தி காமிச்சாரு பட்னாவுக்காக. செம்மைங்க. மஞ்சித்தை பொறுத்தளவுக்கு எவ்வளவு தூரம் நீங்க டேமேஜ் பண்ண முடியுமோ பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அவரோட ரோல் இன்னைக்கு பக்காவா இருக்கு. வைபவ் கர்ஜே மேல டச் நிகழ்த்திட்டு வெளில வந்திருக்கார். கவர் டிஃபெண்டர் வைபவ் கர்ஜே பின்வாங்குற நேரத்துல ரன்னிங் ஹேண்ட் டச்ல தொட்டு கெத்த காட்டி லாபியில ஏறி நின்னு பாயிண்டோட போறா. டுவாடை ரேட் பாயிண்ட் எடுத்து ஆகணுன்ற கட்டாயம் பெங்கால் வாரியர்ஸ்ல 2 பேர் தான் இருக்காங்க. பிரஷர் பெங்கால் மேல கிடையாதுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சச்சின் அந்த பாயிண்டோட போறார். சப்ஸ்டிடியூட்டா உள்ள வந்த தீபக் அர்ஜுன் ஷிண்டே பெஞ்ச்ல எப்படி ஆல் அவுட்டை தவிர்க்க போறாங்க பாப்போமே. வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. டுவாடைனா நான் என்னைக்குமே சுறா தான் அப்படின்னு நிரூபிக்கிற இடத்துல சச்சின் இன்னொரு முறை சான்ஸ் எடுக்கலாமேன்னு சொல்லி ஒரு கேப். ஆனா துட்டு ஒரு தரம் தான் தவறும் அப்படின்னு முடிச்சிருக்காங்க இந்த இடத்துல பட்னா பைரட்ஸ். போன முறை வந்து அங்கித் வந்தாப்ல, இந்த தடவை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் அந்த ஆல் அவுட்டை நிகழ்த்தி காமிச்சிருக்காரு. அல்ட்ராடெக் ஆல் அவுட் இங்க நிகழ்ந்திருக்கு. ஆஃப் கோர்ஸ் 6.5 மினிட்ஸ் பாக்கி இருக்கு இந்த ஹாஃப்ல. வெளில போறதுக்கு சான்ஸ் நிறைய கிடைச்சதுங்க. அதாவது நாங்க செயின் டாக்கிள் போட்டு உட்கார வைக்கிறோம் உள்ள வந்த ரைடர் சந்தீப் குமார் நினைச்சாங்க. ஆனா சுபம் ஷிண்டே எதிர்பார்க்காத ஒரு ரூட். அப்படியே நாங்க ரைட்ல கையை போடுவோம், லெஃப்ட்ல திரும்போட்டு இங்க பாருங்க எஸ்கேப் ஆயிட்டார் சந்தீப் குமார். 2 ரைடுக்கு தான் போனாரு, போன ரைட்ல சக்சஸும் கிடைச்சிருக்கு. இங்கேயும் அதேதான். அடுத்த போட்டியில அதான் சிக்கல். ஆனால் நீங்க இப்படியெல்லாம் நீங்க மனிதரை டாக்கிள் பண்ண முடியும்னு காட்டுறீங்களே, இதெல்லாம் நியாயமா? மயூர் கடமை வெளில தள்ளிட்டாரு போல. வா நீ என்னைய புடிக்கிறியா போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாருங்க டாக்கிள் போட்டது வேற ஒருத்தர் தான். ஆனா இவரு மயூர் கடமை வெளில தள்ளிட்டாரு. அவர் போயிருந்திருக்கவே வேணாங்க அந்த டாக்கிளுக்கு. ஒரு டூ ஆர் டை ரைடு இப்போதைக்கு மும்பை தமிழ். இது வந்து பெரிய பல வருஷமா இருக்கிற ஒரு கனெக்ஷன்ல பிரிக்கவே முடியாது. ஏன் இந்த இடத்துல வந்து வெயிட் பண்றாரு நிதின் குமார் அப்படின்னா அவருக்கு தெரியும் நமக்கு டைம் இருக்கு, ஆனா மேட்சோட கிளாக்ல டைம் கம்மியா இருக்கு. இந்த ஹாஃப் இங்க விடுவோம், அடுத்த ஹாஃப்ல பாத்துக்குவோம்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க சைடுல 3 பேர் தான். ஆனா அது எனக்கு சரியான முடிவா தோணல. ஏன்னா திரும்ப ஃபாஸ்டா திரும்ப போயிருந்தாங்க டூ ஆர் டை வந்திருக்கும். சோ அந்த ஹாஃப்ல பெங்கால் வாரியர்ஸ் ஒரு 2 பாயிண்ட் எடுத்து செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சிருக்கலாம். இப்ப செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கும் பொழுது ஈக்குவலா தான் ஆரம்பிக்க போறாங்க. அதாவது பட்னாவுக்கு அந்த டூ ஆர் டை இருக்க போறது கிடையாது. இரண்டாவது ஹாஃப்ல இப்போதைக்கு இந்த முதல் ஆட்டம் 9 புள்ளிகள் வித்தியாசம். பெங்கால் வாரியர்ஸ் கிடைச்ச அந்த இன்டர்வல்ல நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. நாம இன்டர்வல்னா பாப்கார்ன்லாம் சாப்பிட்டுருப்போம். ஆனா அவங்க இப்போதைக்கு அப்படியே படிச்சிருப்பாங்க அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை. நடக்குமா விஷ்ணு? வாய்ப்பு இருக்கு கௌதம். நீங்களே ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க கேம் ஆஃப் கம்பேக்ஸ்னு. அண்ட் கபடியை பொறுத்தளவு பல முறை நம்ம பார்த்துருக்கோம். எஸ்பெஷலி
பட்னா பைரட்ஸ் டீமுக்கு எதிராக அந்த நம்பிக்கை மற்ற அணிகளுக்கு வரும். பெங்களூரு புல்ஸ் நம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க, செம கம்பேக்ல ஆட்டத்துக்குள்ள வந்து ஜெயிச்சிருந்தாங்க. இப்போதைக்கு 9 புள்ளிகள் வித்தியாசம். என்ன பேசி இருந்திருப்பாங்க பாஸ்கரன் அவர்கள், பெங்கால் வாரியர்ஸ் அணி இப்ப அந்த சூப்பர் டைகர் சிச்சுவேஷனை சக்சஸ் படுத்தி இருக்கணும். மறுபடியும் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன் நான் கௌதம். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட முடிவில் பெங்கால் வாரியர்ஸ் டக்குன்னு அந்த ரெய்டை முடிச்சிருந்தாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியறதுக்குள்ளேயே அந்த டூஆடை சிச்சுவேஷன்ல பட்டா பைரட்ஸ் வந்திருந்திருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கும் போது அந்த மொமெண்டத்தோட ஆரம்பிச்சிருந்துக்கலாம். ஏன்னா சூப்பர் டாக்ல உங்களுக்கு 2 பாயிண்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு இந்த பக்கம் ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா இருந்திருப்பாங்க, 4 பேர் இருந்திருப்பாங்க செகண்ட் ஹாஃப்ல. ஆஹா, சான்ஸ் கிடைச்சிருக்கேன் நிதின் குமாருக்கு. ஸ்ட்ரெயிட்டா அவர் போய் தொட்டிருக்கிறது யாரன்னா இந்த மேட்ச்ல ஹைஃபை எடுக்க காத்துக்கிட்டு இருக்கிற மயூர் கதம் மேல. நல்ல வேகம், அதுக்கு பலன் அந்த டச் பாயிண்ட். நிதின் குமார் ஸ்டார் பர்ஃபார்மன்ஸுங்க இவர்கிட்ட இருந்து போன மேட்ச்ல. இந்த 2 அணிகளும் பொழுது சூப்பர் டென் எடுத்திருந்தார். நம்பிக்கை இருக்கும் நிச்சயமாக. மக்களே, உங்க ப்ரெடிக்ஷன் நீங்க சொல்லுங்களேன். ஆட்டம் இங்க இருக்கு, நீங்க பாக்குறீங்க லீட்ல இருக்குது பட்னா பைரட்ஸ். அவங்களுக்கு தான் வெற்றி இருக்குமா இல்ல பெங்காலுக்கு எங்கேயாவது ஒரு சான்ஸ் இருக்குமா அப்படின்னு ஹேஷ்டாக் வா மோதி பார்ல சொல்லுங்க. மனிந்தர் சிங் 11 நிமிஷம் ஆட்டத்திலிருந்து வெளில இருக்காரு. கிளியரா ஒரு கிக் கிடைச்சிருக்கு. சந்தீப் குமாருக்கு பாயிண்ட் வந்திருக்கு. ஜன்னா ஏற்கனவே அவர் ஆஸ் யூஷுவல் அவரோட ப்ரெடிக்ஷன் கொடுத்தாச்சு. ஹேஷ்டாக் வா மோதி பார்ல பெங்கால் வாரியர்ஸ் ஜெயிப்பாங்க, ஆதித்யா ஷெட்டி இன்னைக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறார் அப்படின்னா சொல்லியிருக்காரு. பாப்போம், ஆட்டம் முடியல இன்னும். ரொம்ப கைகள் இருந்தும் கிடைச்சது. போன போது டச், செம்ம டச் எடுத்தாரு. சான்ஸ் இருக்கு வெளில வரதுக்கு. ஓ, ஜஸ்ட்ங்க அந்த மிட் லைன்ல யாராவது காலை தாண்டிடுவாங்கன்னு எதிர்பார்த்தேன், நடக்கல. மடக்கி இருக்காங்க நிதின். செம்ம டாக்கிளுங்க இது. ஏன்னா கொஞ்சம் இங்க போயிருந்ததுன்னா பாருங்க, அந்த அவேர்னஸ் மயூர் கதம் தான் அந்த இடத்துல நின்னார். நீங்க வாழ்க்கையில சுடு தண்ணி கூட போடலன்னு எனக்கு தெரியும், சரிங்களா? யார்கிட்ட தெரியும்? என் சமையல் பத்தி உனக்கு தெரியல விஷ்ணு. இந்த டூஆடை முடிச்சிட்டு வர்றேன் இருங்க. 3 பேர் தான். ஆனால் சச்சினுக்கு பாயிண்ட் இந்த இடத்துல கிடைக்கும் அப்படின்னு மனசே ஓஹோ சொல்லி முடிக்கிறதுக்குள்ள செல்ஃப் அவுட் ஆயிருக்கீங்களே கண்ணா. அதாவது என்ன நடந்ததுன்னா ஜஸ்கீரட் செல்ஃப் அவுட் ஆயிட்டாரு. அது என்ன நடந்ததுன்னு பாக்குற சமயத்தில் இன்னொரு டிஃபெண்டரையும் தொட்டு அவுட் பண்ணி 2 புள்ளிகள் எடுத்து 3வது முறை ஆல் அவுட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பெங்கால் வாரியர்ஸோட டிஃபென்ஸ் ஒர்க் அவுட் ஆகவே மாட்டேங்குது. திருப்பியும் பாக்குறோம், ஆனா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வைபவ் கர்ஜே அரை மனசுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ஆல் அவுட் பார்த்தோம், செகண்ட் ஹாஃப்ல 2வது ஆல் அவுட் பார்த்தாச்சு. 10 நிமிஷம் இன்னும் பாக்கி வேற இருக்கு. சோ இன்னொரு ஆல் அவுட் பார்க்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. வெறும் 6 நிமிஷத்துல இன்னொரு முறை ஆல் அவுட் நிகழ்த்தியாச்சு பட்னா பைரட்ஸ். போனஸ் மட்டும் கொடுத்து 3 பாயிண்ட் தூக்கிட்டாங்க. கம்பேக்குக்கான வாய்ப்பை எல்லாம் பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறது இப்போதைக்கு பட்னா பைரட்ஸ் அணி. ஆரம்பத்துல மனிந்தரை டாக்கிள் பண்ணி உட்கார வச்சதுல ஒரு மிகப்பெரிய பங்கு அவருக்கு. நிச்சயமாங்க. அப்பா ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு டாக்கிள் பாயிண்ட் வந்திருக்குதுமா. இந்த பக்கம் பெங்கால் வாரியர்ஸ்க்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சிருக்குன்னு சொல்லலாமா? சந்தீப் குமார் மேல டாக்கிள் நிகழ்த்தினதன் மூலமா. I think some point இது போயிருக்கு நினைக்கிறேன். ஆனா இங்கே தொடருதுங்க பெங்கால் வாரியர்ஸோட டிஃபென்ஸ் பிரச்சனைகள் தொடருது. வைபவ் கர்ஜியோட டாஷ் ஒர்க் அவுட் ஆகல. மன்ஜீத் பாயிண்டோட போறான். திரும்ப அவரை நீங்க அந்த மிட் லைன் பக்கத்துல டாக்கிள் பண்ண முயற்சி பண்றது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா அந்த கை இருக்கே ஃபேனோட விசிறி மாதிரி. அது அடுத்த படத்தோட பேரை தாராளம். நான் படம்லாம் சொல்லவே இல்லையே. ஏங்க இங்க சான்ஸே கொடுக்கலீங்க. ரொம்ப சிம்பிளா அதுல வந்து கோதால இறங்கி நான் பாயிண்டோட தான் வெளில வருவேன்னு சச்சின் பாயிண்ட் தூக்கி இருக்காரு. விஸ்வாஸ் ரைடிங்ல உள்ள போக நினைச்சவரு இங்க மாட்டி இருக்கார், பாயிண்ட விட்டுருக்காரு. தொடர் கதையா மாறுது. 4வது ஆல் அவுட்டுங்க. இப்போ உள்ள வந்திருக்கிற இந்த ரைடர் பாயிண்ட் எடுக்கலன்னா, அதாவது நிதின் குமார் பாயிண்ட் எடுக்கலன்னா ஆல் அவுட் ஆகி பெஞ்சுக்கு போகணும். திரும்ப எல்லாரும் உள்ள வருவாங்க. பட் 4வது முறை அதுதான் நடந்திருக்கு. மல்டிபிள் பாயிண்ட்ஸ் இந்த வாட்டி பட்டா பைரட்ஸோட டிஃபென்ஸ் உடைஞ்சிருக்கு. அங்கித் ஆரம்பத்துல போட்ட ஆங்கிள் ஹோல்ட், அதுல இருந்து தப்பிச்சு போகிற சமயத்துல சப்போர்ட்டுக்கு வந்த பெங்கால் வாரியர்ஸ் மயூர் கதம் அவுட் ஆயிருக்காரு நினைக்கிற. சூப்பர் ரைட், ஆல் அவுட்டை தவிர்த்தது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பர் ரைட் சரியான சமயத்துல எடுத்திருக்கார் நிதின் குமார். ஏன்னா 36 நிமிஷம் நீங்க பயங்கர போக்கஸோட ஆடிட்டீங்க. கொஞ்சம் டயர்டா இருப்பீங்க. அன்கித்தோட அந்த ஆங்கிள் ஹோல்ட் அங்க ஒர்க் அவுட் ஆகல. மயூர் கடம் உள்ள சப்போர்ட்டுக்கு வந்தாரு, அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. TV umpire, Bengal Warriors challenge bonus plus 3 points. Our decision bonus plus 2 points. Please review. போன கரெக்டா போட்டிருக்காரு, அதுல சந்தேகமே இல்லை. அங்கித் டெஃபினட் அவுட். அவர் தான் அந்த அட்வான்ஸ் ட்ராக்கில் ஆங்கிள் ஹோல்ட் போட நினைச்சாரு.
மயூர் கதம் தான் சப்போர்ட்டுக்கும் வந்தார். பட் அதுல மூணாவதா ஒரு டச் இருக்குங்க. கரெக்ட் 3 பாயிண்ட் கிடைக்கும் தான் நினைக்கிறேன். பாபு தாங்க 55, அதுதான் பாபு. டச் இருக்கு அப்படின்றத இந்த பக்கம் பார்த்தோம் வேற ஆங்கிள். ஸோ 3 பேரும் தொட்டிருக்காங்க, போனஸும் இருக்கு, 4 புள்ளிகள் அப்படின்றது கிளைம். அதுதான் இந்த ரிவ்யூ போயிருக்காங்க. Review successful. Bonus plus 3 points. Bengal Warriors. Captain, you have retained our review. 3 நிமிஷத்துக்கும் குறைவான நேரத்தில் 20 புள்ளிகள் வித்தியாசத்துல பெங்கால் வாரியர்ஸ் பின்தங்கி இருக்காங்க. ஒவ்வொரு ரெய்டுமே நம்ம வந்து நேரத்தை கடத்தலாம், அதுதான் பட்டாவோட யோசனையா இருக்கும். பட் ஆல் அவுட்டை தவிர்க்க முடியுமா? திரும்ப போகப்படுது. சூப்பர் டாக்கர் சிச்சுவேஷன் இஸ் ஆன். Substitution, Patna Pirates. மனிஷ் உள்ள வந்திருக்கார் as a substitute. 20 point difference. சான்ஸ் கிடைச்சிருக்குங்க, சூப்பர் டாக்கிள் நிகழ்த்துறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு. உள்ள வந்த ரைடரை உட்கார வச்சிட்டாங்க. 2 பாயிண்ட் அந்த சூப்பர் டாக்கிள்ல பட்னா பைரட்ஸ்க்கு. ராப் சூப்பர் டாக்கிள் 2 points. மல்டிபிள் பாயிண்ட்ஸ் எடுத்து ஒரு ஆல் அவுட்டை நிகழ்த்தி இருந்திருக்கலாம். பட் அதுக்கான வாய்ப்பு அங்க அமையல. பட்டாவோட டிஃபென்ஸ் இந்த வாட்டி செமையா பண்ணியிருக்காங்க. 4வது வாட்டி ஆல் அவுட் நிகழ்த்துற சமயத்துல தான் டிஃபென்ஸோட தவறு அங்க நடந்தது. மல்டிபிள் பாயிண்ட்ஸ் எடுத்து பெங்கால் வாரியர்ஸ்ல இப்ப எல்லாருமே களத்தில் இருக்காங்க. போனஸ் இஸ் ஆன். போனஸ் ட்ரை பண்ணாரு. டச் பாயிண்ட் எடுக்கிற சமயத்துல டாக்கிள் பண்ணி ஆல் அவுட் ஆக்கி இருக்காங்க. கடைசியா ஆட்டத்தோட முடிவுல பெங்கால் வாரியர்ஸோட டிஃபென்ஸ் கை கொடுக்கிற மாதிரி தெரியுது. இந்த ஒரு மேட்சை பொறுத்தளவுக்கு பட்னா பைரட்ஸ் வந்து அவ்வளோ தூரம் சாலிடா இருந்திருக்காங்க. முதல் ஹாஃப்ல முதல் 30 நிமிஷம் வேற ரேஞ்ச்ல ஒரு கேம் அவங்க கிட்ட. எப்போ வந்து 40 புள்ளிகளை தாண்டினாங்களோ, இன்னொரு சான்ஸ். ஆனாலும் இந்த கார்னர்ல காலை வச்ச மாதிரி தான் தெரியுதுங்க, இல்லையா? ஓகே, ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஆனா லாஸ்ட் 5 மினிட்ஸ்ல எடுத்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப லேட்டா வந்திருக்கு. இந்த மாதிரியான ஒரு ஆக்ரோஷம் ஆட்டத்தோட துவக்கத்தில் இருந்தும் கொடுத்திருந்தா மேபி வெற்றி பெங்கால் வாரியர்ஸ் பக்கம் போயிருந்திருக்கும். பட் அது நடக்கல. பட்டா பைரட்ஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க.